DC series motor இதில் வந்து speed control problems. இதில் லாஸ்ட் கேஸில் எப்படி பார்த்தோன்னா T is proportional to 5 into IA. பட் சீரீஸ் மோட்டரில் என்னென்னா இந்த ஆர்மேச்சரும் ஃபீல்டு வைண்டிங்கும் சீரீஸாக கனெக்ட் ஆகிருக்கும். தேர்ஃபோர் இந்த ஆர்மேச்சூர் கரண்ட் என்ன ஃப்ளோ ஆகுதோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இங்கே வந்து ஃப்ளக்ஸ் க்ரியேட் ஆகும். தேர்ஃபோர் ஃப்ளக்ஸ் ஆல்சோ ப்ரொபோர்ஷனல் டு ஆர்மேச்சூர் கரண்ட். இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா T is proportional to IA ஸ்கொயர். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது எதுனா DC சீரீஸ் மோட்டரில் T is proportional to ஸ்கொயர் ஆஃப் தி ஆர்மேச்சூர் கரண்ட். இதை சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் தென் ப்ராப்ளமில் சம்டைம்ஸ் இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக அடிஷ்னலாக என்ன கொடுப்பாங்க, T is proportional to n ஸ்கொயர். சம் ஆஃப் த ப்ராப்ளம்ஸில் T is proportional to n கியூப். இது எப்படி வேணாலும் ஒவ்வொரு ப்ராப்ளம்லையும் கொடுக்கலாம். ஓகே, அதாவது டார்க் ஸ்பீட் ரிலேஷன். ஸோ இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இல்லை, ப்ராப்ளம்ஸில் கொடுக்குறத பொறுத்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, பட் இது வந்து DC சீரீஸ் மோட்டருக்கு டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆர்மேச்சூர் கரண்ட். இதை வந்து இதுதான் இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதுதான் DC சீரீஸ் மோட்டர் ப்ராப்ளம். ஓகே, ஃபஸ்ட்டு let me write the given data. Terminal voltage, supply voltage is 200 voltage, DC series motor. இதோட ஸ்பீடு இதோட கரண்ட் என்ன வரும்னா 30 ஆம்பியர். இதில் லைன் கரண்ட், ஆர்மேச்சூர் கரண்ட், ஃபீல்டு கரண்ட் எல்லாமே சேம் தான். ஏன்னா இது எல்லாமே சீரீஸ்லி கனெக்டட். தேர்ஃபோர் கரண்ட் வந்து என்னது, சேம். IL IA எல்லாமே ஈக்குவல் வேல்யூஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் டெர்மினல். அது எப்படி இன்டைரக்டாக சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து பிட்வீன் இட் டெர்மினல்ஸ்னால் இதில் என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, சீரீஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் இங்கே ஆர்மேச்சூர் ரெசிஸ்டன்ஸ். தேர்ஃபோர் RA + RSE is equal to 1.5 ohm. ஸோ எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, அப்படி ஆட் பண்ணால் என்ன ஆகும், the motor circuit to reduce the speed to 60% of its rated speed. 60% வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரா ரெசிஸ்டன்ஸை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அப்படின்னா ஸ்பீடு is reduced to 60%. அப்படின்னா N2 is equal to 60% of its original speed, rated speed. அப்படின்னா இந்த மாதிரி reduced by 60னா 40% வரும். ஓகே, be careful. ஓகே, ஃபஸ்ட்டு write down the அண்ட் ஆல்சோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டார்க் ப்ரொடியூஸ்டு இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த கியூப் ஆஃப் த ஸ்பீட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டார்க் இஸ் ப்ரொடியூஸ் டு த கியூப் ஆஃப் த ஸ்பீடு. நமக்கு ஆல்ரெடி DC சீரீஸ் மோட்டரில் என்ன சொல்லியிருக்கோன்னா, டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு IA ஸ்கொயர். ஓகே, தேர்ஃபோர் N கியூப் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு IA ஸ்கொயர். இதை வந்து ப்ராப்ளமில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இதை எப்படி எழுதலாம்னா, N2 cube divided by N1 cube is equal to IA2, இதுக்கு ஸ்கொயர் வரும், ஸ்கொயர் divided by IA1 ஸ்கொயர். ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்கோம், N2 is equal to 0.6 N1. therefore 0.6 N1 divided by N1 whole cube can be written as whole cube. IA2 divided by IA1. IA2 ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, IA1 ஓட வேல்யூ 30 ஆம்பியர். 30 ஆம்பியர் இங்கே என்னது, ஸ்கொயர். therefore இது எப்படி எழுதலாம், ஹோல் ஸ்கொயர். இங்கே N1 கெட்ஸ் கேன்சல்டு. இதை சால்வ் பண்ணிங்கன்னா IA2 ஓட வேல்யூ 13.94 ஆம்பியர் வரும். இதுதான் IA2 ஓட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட்டு
நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இந்த ஆர் எக்ஸ்டர்னல் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு என்ன EB2 divided by EB1 is proportional to is equal to phi 2 N2 divided by phi 1 N1. Okay, நம்ம என்ன சொல்லியிருந்தோம், phi is also proportional to IA. Therefore, it can be written as EB2 divided by EB1 is equal to IA2 N2 divided by IA1 N1. Sorry. Yes, correct. First, find out EB1. What's the value of EB1? EB1 is V minus IA1 or A. Therefore, EB1 is equal to terminal voltage another 200 voltage minus IA1 oda value 30 into RA. Sorry, இது வந்து series motorல RA plus RSE தான் formula. இதோட வேல்யூ வந்து 1.5. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 155 voltage. Substitute here. Therefore, EB2 is by 1. இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். EB1 ஓட வேல்யூ வந்து 155 is equal to IA2 ஓட வேல்யூ என்னது 13.94. அப்புறம் N2 ஓட வேல்யூ தெரியாது. N2 can be written as 0.6 N1. Okay, here IA1 இதோட வேல்யூ என்ன கிவன் டேட்டாவில் இருக்குது 30 ஆம்பியர். Therefore 30 into N1 gets cancelled. Then finally the value of EB2 is equal to 43.22 voltage. அதுதான் EB2. ஓகே, அப்போ நம்ம என்னென்னா எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். EB2 is equal to V supply voltage minus IA RA plus RSE plus R external. இந்த வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வந்து எல்லாமே IA2. ஓகே, EB2 43.22 is equal to 200 minus IA2 ஓட வேல்யூ 13.94. இது ரெண்டோட வேல்யூ, அதாவது combination of armature and series field resistance ஓட வேல்யூ 1.5 plus R external. இதை சால்வ் பண்ணிங்கன்னா R external ஓட வேல்யூ 9.745 ohm. That's all about this problem. It's our next question. இது என்னன்னா ஃபஸ்ட்டு செகண்ட் கேஸ் பாருங்கள். ஃபைண்ட் த external resistance to be added in series to the armature circuit in order to reduce the fan speed to 200 rpm. அதாவது இதோட RPM ரேட்டட் RPM வந்து 400 rpmல இருக்குது. இதில் எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் ஆட் பண்ணால் 200 RPMல ரொட்டேட் ஆகும், அதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பவர் டெலிவர் டு த ஃபேன் அண்ட் டார்க் டெவலப்டு பை த மோட்டார், இதையும் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரைட் டவுன் த கிவன் டேட்டா. இதுதான் கிவன் டேட்டா. லாஸ்ட் ப்ராப்ளமில் T is proportional to கியூப் ஆஃப் த ஸ்பீடுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஸ்கொயர் ஆஃப் த ஸ்பீடு, இது வந்து கொஸ்டின்லேயே இருக்குது. டார்க் required by the fan is proportional to the square of the speed. Therefore, torque is proportional to n square அப்படி எழுதியிருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு EB ஃபார்முலா என்ன, V minus IA RA plus RSE, இதுதான் ஃபார்முலா. ஓகே, இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும், 220 minus 30 into 0.6 plus 0.4 is equal to 190 voltage. அதாவது பேக் EMF is equal to 190 voltage.
ஃபஸ்ட்டு கேஸில் என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா, பவர் டெலிவர்ட் டு த ஃபேன் அண்ட் டார்க் டெவலப்டு பை த மோட்டார். பவர் டெலிவர்ட் டு த ஃபேன் அப்படின்னா இந்த சீரிஸ் ரெசிஸ்டன்ஸ் இன்சைடில் என்ன சொல்லியிருந்தோம், ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸும் பேக் இஎம்எஃப்பும் இருக்கும். ஓகே, இந்த ஆர்மேச்சருக்கு என்ன பவர் டெலிவர் பண்ணோம் அப்படின்னா, இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஆர்மேச்சர் கரண்ட். தேர்ஃபோர் இபி இன்ட்டு பவர் delivered to fan is equal to EB into IA. EB யோட வேல்யூ 190, IA யோட வேல்யூ வந்து 30. So it is equal to 5700 watts இல்லைன்னா 5.7 kilowatts. And then torque developed by the fan. Torque developed by the fan na IA divided by 2 pi n by divided by 60. இதில் என்ன வரும், 5700 நம்ம ஆல்ரெடி சால்வ் பண்ணிட்டோம். டிவைடட் பை 2 பை இன்ட்டு இதோட ரொட்டேஷன் ஸ்பீடு என்ன வரும், 400 RPM. therefore 400 divided by 60. இதை சால்வ் பண்ணிங்கன்னா டார்க் டெவலப்டு பை த மோட்டர் இஸ் 0.077 நியூட்டன் மீட்டர். ஓகே, அவ்வளோதான். இது என்னது, கேஸ் 1. நெக்ஸ்ட் கேஸ், செகண்ட் கேஸ். என்ன அப்படின்னா, எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கிவன் டேட்டாவில் இது கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும், ஃபார் டிசி சீரீஸ் மோட்டரில் டார்க் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ப்ராடக்ட் ஆஃப் IA ஸ்கொயர். ஓகே, இது டிசி சீரீஸ் மோட்டரில், டிசி சீரீஸ் மோட்டரில் ஜென்ரல் ஃபார்முலா. இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணால் என்ன வரும்னா, IA2 IA1 ஹோல் ஸ்கொயர், அதாவது இந்த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு N2 டிவைடட் பை N1 ஹோல் ஸ்கொயர். இதான் ரிலேஷன். சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். IA2ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியாது. IA1ல் என்ன வேல்யூ, 30 ஆம்பியர். 30 ஆம்பியர். therefore 30. ஓகே, ஆக்சுவலாக அந்த ஸ்கொயரையுமே கேன்சல் பண்ணலாம். ஏன்னா பேஸ் இது ரெண்டுமே ஈக்குவல் அப்படின்னா பேஸும் காமனாக தான் இருக்கும். எனிவே ஓகே, ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு N2. N2ஓட வேல்யூ 200 RPM. ஆக்சுவலாக N1ஓட வேல்யூ வந்து 400 RPM. இதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும், 200 RPMக்கு ரெடியூஸ் பண்ணணும். therefore N2, the value of N2 is 200 RPM. substitute here, 200 divided by N1 வேல்யூ வந்து 400 ஹோல் ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணிங்கன்னா IA2ஓட வேல்யூ 15 ஆம்பியர். therefore EB2 before doing that, EB2 divided by EB1 is equal to E is proportional to product of flux into N, can be written as product of IA into N. ஏன்னா flux is proportional to armature current in DC motor, so DC series motor. therefore can be written as IA2 N2 divided by IA1 N1. இதை சால்வ் பண்ணிங்கன்னா EB2 is divided by EB1ஓட வேல்யூ இதான் EB1. ஓகே, 190 equal to IA2ஓட வேல்யூ 15 into N2ஓட வேல்யூ 200. IA1 அதோட வேல்யூ 30 into N1ஓட வேல்யூ 400.
ஸோ இதை கேன்சல் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா EB2, the value of EB2 is 47.5 voltage. நம்ம என்ன சால்வ் பண்ணணும் அப்படின்னா equal to V minus IA2 RA plus RSC plus R external. இந்த வேல்யூ தான் நம்ம சால்வ் பண்ணணும். Therefore EB2 வேல்யூ வந்து 47.5 is equal to V சப்ளை வோல்டேஜோட வேல்யூ என்ன 220 மைனஸ் IA2 ஓட வேல்யூ 15 ஆம்பியர் 15 into RA plus RSC 0.6 plus 0.4 plus R external. இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் அப்படின்னா R external is equal to 10.5 ohm. That's all about this problem. இதெல்லாம் ப்ராப்ளம்லாம் கவனித்தா மட்டும்தான் புரியும். டைரெக்டாக புக்கில் பார்த்தா எதுவுமே புரியாது. கவனித்தாலுமே ரிப்பீட்டடாக பார்த்தா அசைன்மெண்ட்லாம் சால்வ் பண்ணால் தான் கிளியராக ஐடியா கிடைக்கும். இல்லைன்னா நிறையா மிஸ்டேக்ஸ் வரும். ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ப்ராப்ளம்ஸ், ஸ்பீட் கண்ட்ரோல் ப்ராப்ளம்ஸ் இன் டிசி சீரீஸ் மோட்டார். நெக்ஸ்ட் டாபிக் வந்து டெஸ்டிங் ஆஃப் டிசி மோட்டார்ஸ். அது வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.